நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் அனைவரையும் திரும்ப பார்க்க கர்த்தர் பாராட்டிய தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அண்ணன் தயாவுக்காக, ரெபேக்கா சிஸ்டருக்காக, புதிதாக திருமணமான மாப்பிள்ளைக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இன்னும் தம்பியினுடைய மனைவி நான் பார்க்கல. ஸோ அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் ஊழியர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை தழைத்தோங்க பண்ணுவாராக. இன்னும் பிள்ளைகளை காண, ஆவிக்குரிய பிள்ளைகளை காணவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதலே தெரிவிச்சுக்கிறேன். நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திரும்ப கிடைக்குமோ இன்னுமோ. நல்லது, எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். 2026 இன்னும் புதிய ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஆண்டாக கர்த்தர் உங்களையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தோடு எனக்கு 41 வயது. என்னுடைய 18வது வயதில் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தர் இந்த 23 ஆண்டுகள் இந்த இறை பணியில் ஊழியத்தில் 30 நாடுகளில் கர்த்தர் என்னையும் பயன்படுத்தி ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. உற்சாகப்படுத்துகிற உங்கள் போன்ற சபைகள் ஒவ்வொருவரையும் நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். திருமணமாகி 15 ஆண்டுகள் கர்த்தர் நிறைவு செய்ய உதவி செய்திருக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களுடைய அநேகருடைய ஜெபத்தினால் ஒரு மகனை கற்றுக் கொடுத்தார். மகனுக்கு இந்த டிசம்பர் மாதம் வருகிற 9ஆம் தேதியோடு 9 வயது நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டப் போகிறார். எனக்கும் அப்பாவாகி 9 ஆண்டு ஆகப்போகுது. ஸோ கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். 2025 இந்த வருஷத்தோடு ஒரு சின்ன ஊழியம் ஜி நெட்வொர்க் என்கிற இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 7 ஆண்டுகள் நிறைவு செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த ஸ்தாபனம், இந்த ஊழியத்தின் மூலம் அநேக காரியங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருவதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அதிலும் குறிப்பாக 2025 2032 அடுத்த 7 ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற இந்தியாவில் இருக்கிற தென் இந்தியாவிலிருந்து 1000 வாலிபர்களை வட இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் ஒரு மாதத்துக்கு அவங்கள ஒரு பயிற்சிக்காக அனுப்ப ஜெபத்தோடு பெரும் பாரத்தோடு முயற்சியை எடுக்கிறோம். இந்த வருஷத்துல 6 குழுக்கள், ஒரு குழுவுக்கு 4 வாலிபர்கள் என்று இந்த வருஷத்துல மட்டும் 6 பேட்ச், 4 குழுக்கள். முதலாவது நேபாளுக்கு போயிட்டு வந்தாங்க. 5வது குழு திரிபுராவுக்கு போயிட்டு வந்தாங்க, வடகிழக்கு இந்தியாவுக்கு. 6வது குழு கல்கட்டா, மேற்கு வங்காளம் போயிட்டு 3 நாளைக்கு தான் திரும்பினாங்க. 7வது குழு முதல் முறையாக 2 பெண்கள், கர்நாடகாவை சேர்ந்த, மைசூர், பெங்களூரை சேர்ந்த 2 வாலிப பெண்மணிகள் ஒரிசாவுக்கு போயிருக்கிறாங்க. நவம்பர் 18 போய் டிசம்பர் 18 திரும்புகிறாங்க. இவங்களுடைய போக்குவரத்து, ரயில் பயண செலவு, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மாதத்திற்கு 5000 ரூபாய் ஊர் காசு அவங்களுக்கு கொடுக்க, தாங்க வாலிபர்களை வட இந்திய மிஷனரி பணித்தளங்களுக்கு அனுப்ப, இங்கிருந்து கொண்டு இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் ஞானத்தையும் பலத்தையும் இந்த வயதில் அடியனுக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அநேக வேதாகம மொழிபெயர்ப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், 10,000 பைபிள் கொடுக்கணுன்றது என்னுடைய தரிசனம். அதில் இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட வேதாகமங்கள் அச்சடிக்க, விநியோகிக்க, வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் செலவில் இதை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இதெல்லாம் சொல்ல போனால் காலம் போதாது. கண்ட தரிசனத்திலும் கொண்ட பாரத்திலும் நிலைத்திருந்தார். கர்த்தர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். இரக்கமும் ஒழுக்கமும் நேடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 2025 இந்த 12வது மாதத்தை காண உதவி செய்தேன். இந்த வாரத்தின் முதல் நாள் உங்களுடைய திருப்பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களுடைய அவயவங்கள் ஒரே குடும்பமாய், ஒரே சரீரமாய், ஒரே ஆலயமாய் வந்திருக்கிறோம். உங்களுடைய கரம் எங்கள் மீது இருக்கட்டும்.
இந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய சித்தத்தை அறிந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய வழியில் எங்களை நேர்வழியாய் நடத்துகிறார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக பாதத்தை முத்தமளிக்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். சில சபைகளில் மாதத்துக்கு ஒரு முறை வாசிக்கப்படுகிறது. சில சபைகளில் வாரந்தோறும் திருப்பந்தி கொடுக்கிற சபைகளில் வாரந்தோறும் இந்த பகுதி வாசிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் வார்த்தைகளை வாசிக்கிற செல்போன்ஸ் கொண்டு வந்தவங்க அதை சைலன்ஸ் மோட்ல வைக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்தினால் எனில் பாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 29வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். கர்த்தருடைய சரீரத்தை நாம் இன்னது என்று நிதானித்து அறிய வேண்டும். இந்த மாதம் உலகம் எங்கிலும் கிறிஸ்தவ நாட்காட்டி கேலண்டரில் கிறிஸ்துவனுடைய முதல் பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை மாதம். கிறிஸ்துவின் சரீரத்தை தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் நிதானித்து அறிவோம். இந்த வருடத்தின் இந்த கிறிஸ்துமஸ் இந்த சீசன்ல இந்த வார்த்தை என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. போகிற இடங்கள்லாம் இந்த வார்த்தையை நான் அதிகமாக சபைகளில் இன்னைக்கு மதியம் போகிற சபைகள்லையும் இதை குறித்து நான் பேச இருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை அதிகமாக வலியுறுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பலன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவனுடைய சரீரம் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ நீதி, தேவ அன்பு. அவருடைய சரீரத்தை இன்னதென்று தேடினவர்கள் யாவரும் தேவ ஞானத்தை பேசுகிறோம். முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு பவுல் என்ன பேசினாரு? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவனை அறியாதவர்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், நற்செய்தியை கேட்கிறவர்கள், அவங்க கிட்ட பவுல் என்ன பேசினார்னா 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவன், அதிலும் குறிப்பாக ஹிஸ் க்ரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிக்கிறது. வேற ஒன்றத்தை பற்றி நான் பேச மாட்டேன். 3ஆம் வானம் போனது, 3 மிஷனரி பயணங்கள், நிருபங்கள், இதெல்லாம் பற்றி நான் பேச மாட்டேன். ஹிஸ் க்ரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அவர் அடைந்த பாடு, அவர் ஏற்றுக்கொண்ட தண்டனை, அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவன், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிக்கிறது. Nothing else, no one else. Jesus. I am here to exalt Jesus. Nous sommes ici pour exalter Jésus. இயேசுவை உயர்த்த வேண்டும், அவரை காண்பிக்க வேண்டும். அவரே அன்றி வேறு ஒன்றையும் நீங்க அறிந்திருக்க நான் தீர்மானம் பண்ணல. அது என்னுடைய தீர்மானம். இது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா வளர்ந்த தேவ பிள்ளைகள் 6வது வசனம், அதே அதிகாரம் 6வது வசனம், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இன்னும் வளராதவர்களுக்குள்ளே கிறிஸ்துவை மட்டும், சுவிசேஷத்தை மட்டும், தற்காலிக தேவைகளோடு வருகிறவர்கள், உடல் ஆரோக்கியம், சரீர சுகம், அற்புதங்கள், பிள்ளைகள், உலக தேவைகளோடு, உலக அழுத்தத்தோடு வருகிறவர்கள், அவர்களுக்கு சிலுவையில் இயேசு செய்து முடித்த
அந்த கிரியையை விளக்கி சொல்ல வேண்டும். அது என்றைக்கும் சொல்ல வேண்டும். அது எல்லாருமே விழுந்த கடமை. அநேக ரத்த பழிக்கு நாம் நீங்களாய் இருப்பதற்கு இதை சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ என்று பவுல் சொல்கிறபடி சுவிசேஷத்தை சொல்ல நீங்களும் நானும் கடனாளிகளாய் இருக்கிறோம். ரோமர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறபடி நான் கடனாளியா இருக்கிறேன். ஆனால் தேறினவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று நாம் நிதானித்து அறிய வேண்டும். அப்படி அறியவில்லை என்றால் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30, உங்களில் அநேகர் பலவீனராய் இருக்கிறீர்கள். பலவீனம் வெறும் பிசிக்கல் வீக்னஸ், சரீர பலவீனம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலவீனம், ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். ஆவியில் அநேகர் பலவீனமாக இருப்பதற்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று நிதானித்து அறிய. பண்டிகையாக மாத்திரம் வெறும் சீசனல் கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் சரீரம் இன்னது என்று அறிய அறிய அது ஆவிக்குரிய பலனை நமக்கு தருகிறது. 2வது, அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இமேனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தைகள் அரிப்பிளவையை போல, கேன்சரை போல பரவுகிறது என்று பவுல் சொல்றார். அநேகருடைய வார்த்தைகள், அநேகருடைய பிரசங்கங்கள், ஜெபங்கள் ஒரு வியாதி பிடித்தவர்கள், நோய் கொண்டவர்கள், ஆவிக்குரிய வியாதி, ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், பாவம் என்கிற அந்த விஷம், அந்த புதிய விஷம் வெறும் சரீர வியாதி மட்டுமல்ல, ஆவிக்குரிய வியாதி. புரிந்து கொள்வதற்காக ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆதாமிடத்தில் சொன்னாரு, நீங்கள் பூமியில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் 16:17 ஆதியாகமம் 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ ஆதியாகமம் 5:5 வாசிக்கிற, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். பிசிக்கலி, சரீர ரீதியாக ஆதாம் ஏறக்குறைய ஒரு மில்லேனியம், 9 நூற்றாண்டுகள் வாழ்ந்தார். 9 நூற்றாண்டுகள் எவ்வளவு நீண்ட ஆயுள், உலக நன்மை. ஆனால் விளக்கப்பட்ட கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாக. Spiritual death happened suddenly, உடனே நடந்தது. அந்த நேரத்தில், அந்த நாளிலேயே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. தேவ மகிமையை இழந்தார்கள். ஆனால் சரீரத்திலோ 930 ஆண்டுகள் ஆதாம் வாழ்ந்தார். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் அப்படிப்பட்டவர்கள் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதாமுக்கு வியாதி இல்லை, மரணமே வந்தது. ஸ்பிரிச்சுவல் டெத் ஹேப்பன்ஸ், ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. தேவ மகிமையை இழந்தார். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானிக்க சரீரம் பலவீனமாகலாம். புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் அழிவு போகும். உள்ளான மனுஷனோ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். மகிமை மேல் மகிமை. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் யார்? ரோமர் 14வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 14:18 இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். எவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்? முந்தின வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று நிதானித்து அறிகிறவர்கள் தேவ நீதி, தேவனால் உண்டாகிற நீதி, முதலாவது தேவராஜ்யம், அவருடைய நீதியை தேடுகிறவர்கள், தேவ நீதியை
கர்த்தர் பக்கத்து நியாயத்தை தேடுகிறது. சமாதானம், தேவனுடைய ராஜ்யம், அது புறம்பான சமாதானம் மட்டுமல்ல, உள்ளான சமாதானம். அந்த இறை அமைதி, அந்த தேவ சமாதானம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எப்படி இந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க முடியுது? அது ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். The joy produced by the Holy Spirit. ஆவியானவர் நமக்கு உண்டாக்குகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை, அந்த தேவ நீதியை, அந்த தேவ சமாதானத்தை ஜி. சுந்தரம் ஐயா தமிழ்நாட்டில் சென்னையில புரசவாக்கையில் ஒரு முன்னாள் ஊழியராக இருந்த தேவ மனுஷன், அப்போஸ்தலர் ஜி. சுந்தரம், அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையினுடைய ஃபவுண்டர். அவருடைய லெட்டர் பேட்ல எழுதியிருக்கிற, மேல எழுதியிருக்கிற வசனம் என்ன? யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், எல்லாரையும் புரிந்து கொள்வோம், காலத்துக்கு முன்னே யாவொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருப்போம், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வோம். தேவ சமாதானத்தில், ஆவியானவரால் உண்டாக்க சந்தோஷத்தில், தேவ நீதியில், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். இரு துருவங்கள். தேவனை பிரியப்படுத்தினா மனுஷனை பிரியப்படுத்த முடியாது, மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்த முடியாது. இரு துருவங்கள், 2 poles. தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இணைய முடியாத இந்த இரு புள்ளிகள் இணைகிற புள்ளிதான் தேவனுடைய ஊழியம். தேவனுக்கும் பிரியனாய் இருக்க வேண்டும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும். இது 2 துருவங்களும் இணைகிற புள்ளி எப்படி? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, உலக காரியங்கள் மட்டுமல்ல, இவைகளையும் அவருடைய கிருபை நமக்கு தந்தருளுகிறது. நமக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய கிருபை நமக்கு தருகிறது என்று பேதுரு சொல்றார். ஆனால் கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய பலம் உண்டாகும், ஆவிக்குரிய பிணி வியாதி சுஸ்தமாகும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஹீலிங் மினிஸ்ட்ரி, மிராக்கிள் மினிஸ்ட்ரி, சுகமளிக்கும் ஆராதனை அநேகருக்கு தெரியும், ரொம்ப ஹைலைட் ஆகுது. ஆனா ஆவிக்குரிய சுகமளிக்கும் ஆராதனைகள், ஆத்துமாவில் பலன் அளிக்கிற அந்த மிராக்கிள்ஸ், அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய கோபம் தணிவது, சூரியன் மறையத்துக்குள்ள கோபம் தணிவது, வேதத்தை தினந்தோறும் பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்ததினால் PhD வாங்கினாங்கன்னு போல நற்குணசாலிகளாய் மாறினார்கள். குணம் மாறியது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ இவைகளை அறியான், இவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், ஏற்றுக்கொள்ளான். ஏற்றுக்கொள்ளது வேற விஷயம், ஆனா அது பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. பிறவி குணம் உள்ள ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய பலம் உண்டாகும். வியாதி, ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய மரணம் இல்லாமல் நம்முடைய ஆத்துமா வாழ ஆரம்பிக்கும். இதை செய்வதற்கு கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30. அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். வெறும் பிசிக்கல் டெத் இல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் நாம் வாசிக்கிறோம். அதை சில வேத ஆராய்ச்சியாளர்கள் 7 காலங்கள், 7 seasons, 7 periods என்று கணிக்கிறார்கள். நாம் இருக்கிறோம் 7ஆம் திருச்சபையின் 7வது காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பல வேத வல்லுநர்களுடைய கருத்து. லவோதிக்கேயா திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? வெளிப்படுத்தல் 3:15-16. உன் கிரியில் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப், பலவீனம், வியாதி, மரணம், நித்திரை. வெறும் சரீர பலவீனமும் சரீர வியாதியும் சரீர நித்திரை மரணம் மட்டுமல்ல. அப்படியும் அந்த 1 கொரிந்தியர் 11:30 எடுத்துக்கொள்கிறவர்கள் உண்டு. அதை குறித்து நான் எதுவும் சொல்லல, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியம், தேவ பிள்ளைகளுக்கு எது முக்கியம்? நம் ஆத்துமா வாழணும். ஆத்துமாவின் பலவீனம், உள்ளான மனுஷியில் வியாதி, நம்முடைய ஆவி செத்து போன நிலையில்
மனம் திரும்பாத நிலையில் இருப்பதற்கு தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று நிதானித்து அறிவோம். கிறிஸ்துவின் சரீரம் என்ன? The body of Christ. அவர் இந்த உலகத்தில் கன்னி மரியாள் ஆண்டவருடைய தாயார் வயிற்றில் அவர் வெளிப்பட்டார். தேவ மகிமை வெளிப்பட்டது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் மூலம் தேவ அன்பு வெளிப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரமாக திருச்சபையாக உலகமெங்கிலும் நீங்களும் நானும் இந்த 21 நூற்றாண்டுகளாக நமக்கு முன் வாழ்ந்த கிறிஸ்துவுக்குள் மரித்த தைரிய சேனை இரத்த சாட்சிகள் மார்டைர்ஸ் கோடிக்கணக்கான பேர் இந்த கிறிஸ்துவின் நாமத்திற்காக இந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்காக விதைக்கப்பட்டு மரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் உடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு முடிவுவது நிலைத்து நின்று தங்கள் ஓட்டத்தை வெற்றியோடு முடித்திருக்கிறார்கள். நமக்கு பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகள், நம் வீட்டு சரீரத்தில் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம், இந்த பிள்ளைகளை இந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் இணைப்பதற்கு ஊழியர்கள், அழைப்பு பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நானும் என்ன பங்களிக்க போகிறோம்? Who am I in the body of Christ? How can I contribute for His kingdom? அவருடைய ராஜ்யத்துக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? என்ன பங்களிக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் எனக்குமான அந்த உறவு என்ன? இதை நிதானித்து அறிய 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 பலவீனம் நீக்கும், வியாதி சுகமாகும், அநேகருடைய மரணத்திலிருந்து உயிர் தெழுதல் எழுப்புதல் உண்டாகும். 7 திருச்சபைக்கும் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்றதை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. வெளிப்படுத்தல் 2 எபேசு திருச்சபையினுடைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. வெளிப்படுத்தல் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் அல்ல, காது உள்ளவன் கேட்க கடவுள். சிமுர்னா சபை 2வது சபை, வெளிப்படுத்தல் 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் அல்ல, காது உள்ளவன் கேட்க கடவுள். 3வது சபை பெர்கமு சபை, வெளிப்படுத்தல் 2:17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் அல்ல, காது உள்ளவன் கேட்க கடவுள். 4வது சபை தியத்திரா சபை, வெளிப்படுத்தல் 2:29 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் அல்ல, காது உள்ளவன் கேட்க கடவுள். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது சபை சர்தை சபை, வெளிப்படுத்தல் 3:6 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் அல்ல, காது உள்ளவன் கேட்க கடவுள். 6வது சபை பிலதெல்பியா சபை, வெளிப்படுத்தல் 3:13 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். கடைசி சபை லவோதிக்கா சபை 22 வெளிப்படுத்தல் 3:22 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு பேசுறார், ஆவியானவர் பேசுகிறார். அது ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல கேட்கிறார்கள், திரும்பவும் கேட்பார்கள். சில நேரத்தில் அந்த வீடியோ இல்லாம போயிடலாம், அந்த நேரத்தில் மட்டும் கேட்க முடியும், அழிந்து போயிடும், ஆனாலும் கேட்கிறார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் ஒரு ஆள், காது உள்ளவள் ஒரு ஆள் கேட்க கடவுள், கேட்க கடவுள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை கிறிஸ்துவின் சரீரம் இன்னது என்று நீங்களும் நானும் நிதானித்து அறிகிற பக்குவம் வாலிபர்களுக்கு, சிறுவர்களுக்கு அது புகுத்தப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூற கற்றுக்கொடு. இதுதான் நாம பழைய பாடல வாசிக்கிறோம். வாலிபர்களுக்கு உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட வேண்டும். அப்படி இருந்தா பழைய பாட்டில் ஒரே மனுஷன் 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். தன்னுடைய வாலிப வயதில் உன்னத பாட்டு எழுதினார், தன்னுடைய திருமணமான வயதுல நீதிமொழிகள் எழுதினார், வயதான கிழவனான பிற்பாடு பிரசங்கி எழுதினார். ஒரே மனுஷன ஆவியானவர் 3 புத்தகங்களை 3 காலங்களில் எழுத பயன்படுத்தினார். உன்னத பாட்டுல ஆவிக்குரிய காரியங்கள் அங்க மறைவாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஜெபமோ மற்ற காரியங்களும் அங்க சொல்லப்படல. எப்ப பார்த்தாலும் அங்க மகிழ்ச்சி, எப்ப பார்த்தாலும் அங்க ஒரு கொண்டாட்டம்.
மணவாட்டி மணவாளனுக்கான உறவு. ஆனா நீதிமொழிகளுக்கு வரும்போது என் மகனே, என் மகனே, என் மகனே, அடுத்த தலைமுறையை கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்துகிறதுக்கு ஒரு தகப்பனாக சாலமோனை பார்க்கிறோம். முதிர் வயதுல எல்லாம் மாயம், எல்லாம் மாயம். தேவனுக்கு பயந்து நீதியை செய். நன்மையானாலும் தீமையானாலும் அதை தீர்ப்பிலே, நியாய தீர்ப்பிலே அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். முதிர் வயதுல சொல்றாரு பாருங்க, நல்ல கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டியவர்கள். வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். பிரசங்கி 11வது அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். பலருக்கு தெரிந்த வசனம். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போல் அநேக நாட்களுக்கு பின்பு அதில் பலனை காண்பார். யோசிச்சு பாருங்க, தண்ணி மேல போய் ஆகாரத்தை யாராவது தொட்டுவாங்க? ஓடுற தண்ணியில செருப்பு இருந்தா கூட ஓடி அடிச்சு ஓடிடும். தண்ணி மேல ஓடுற தண்ணியில விதையும் போட மாட்டாங்க, சாப்பாடையும் போட மாட்டாங்க. அது ஊறி போயிடும், வீணா போயிடும். நிக்கிற தண்ணியில, தேங்கி நிற்கிற தண்ணியிலையும் ஆகாரத்தை போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. தண்ணீர்கள் மேல ஆகாரத்தை போடுன்னு ஏன் இந்த இடத்துல வாசிக்கிறோம்? முதிர்ந்த வயதுல அனுபவம் உள்ள சாலமோன் எழுதுறாரு, தண்ணீர்கள் மேல ஆகாரத்தை போடு, திரும்ப கிடைக்காது, பலன் எதிர்பாராத போடு. கர்த்தர் பார்ப்பாரு, ஏற்ற வேலையில போகிறாங்க. கிறிஸ்துவின் சரீரத்துல நீங்களும் நானும் என்ன பங்களிக்கணும் தெரியுமா? தண்ணி மேல சாப்பாடை யாருமே மதி குறைந்தவர்கள் தான் போடுவாங்க, ஞானம் உள்ளவர்கள் போட மாட்டாங்க. தண்ணி மேல சாப்பாடை போடலாமா? பலனே கிடைக்காது, பிரயோஜனமே இல்லை, எனக்கு இதுல எந்த லாபமும் கிடைக்காது என்று நினைத்து ஊழியம் செய்ய. தண்ணி மேல சாப்பாடை போட்டது வேஸ்ட். எத்தனையோ பணிகள் பழைய பாட்டில் இருக்கு. பவுல் சொல்லுகிற புது வார்த்தை, நான் வானபலியாய் வார்க்கிறேன். கடைசி சொட்டு வரைக்கும் ஊத்துறேன். என்னுடைய லைஃப வானபலியாக வார்க்கிறேன். என்னை நானே வார்க்கிறேன், ஊற்றுகிறேன். என் நேரம், என் தாழ்ந்து, எனக்கு உண்டானவைகள், எனக்கானவைகள், நான் என்னையே வானபலியாய் வார்க்கிறேன். தண்ணீர் மேல ஆகாரத்தை போடுறேன். எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், வேஸ்ட்னு தெரியும், பார்க்கிறவர்களுக்கு பைத்தியமாய் தெரியும். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்தவர்களுக்கு அது உயிர்த்தெழுது. அது ஒரு பெரிய பலன், அது ஒரு பெரிய ஆரோக்கியம். தண்ணி நடப்பை யாராவது போடுவாங்களா? இப்படி போய் யாராவது மொக்குத்தனமா பண்ணுவாங்களா? இதெல்லாம் நான் இறைப்பணி, அருட்பணி, ஊழியம் என்று மற்றவர்களை கேள்வி பண்ணலாம். 3 நிலைகள்: கணுக்கால், முழங்கால், இடுப்பால். 3 நிலையிலே மண்ணோடு கால் நிற்கும். நீச்சல் ஆழத்தில் தான் the water takes control of you. கரையில் நின்னாலும் சரி, முழங்கால் நின்னாலும் சரி, இடுப்பளவுக்கு வந்தாலும் சரி, கொஞ்சம் காலு மண்ணோட பிடிச்சிட்டு நிற்கும். எப்போ நீச்சல் ஆழத்துக்கு போகிறோம், அப்போ என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. நதி ஓட்டம், நீர் ஓட்டம், அந்த நீச்சல் ஆழத்துலதான் ஆவியான முழு கண்ட்ரோல் நம்ம எடுக்கிறார். கணுக்கால், முழங்கால், இடுப்பளவு வரைக்கும் நம்ம ஆவிக்குரியவர்கள் தான். தண்ணியில தான் நிற்கிறோம், ஆலயத்துக்கு தான் வர்றோம், பந்தியில தான் பங்கு பெறுகிறோம். கிறிஸ்துவின் சரீரம் என்னதென்று நிதானித்து பகுத்து அறிய அறிய இனி நான் அல்ல, கிறிஸ்து. நான் என் கண்ட்ரோல்ல ஊழியம் செய்ய மாட்டேன், அவருடைய கண்ட்ரோல்ல நான் என்னை விட்டு கொடுத்தேன். இந்த புரிதல் வர வர பலவீனம் பலமாக மாறும், வியாதி ஆரோக்கியம் சுகமாக மாறும், மரணம் உயிர்த்தெழுதலாக மாறும். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு உற்சாகப்படுத்துகிறார். என்னுடைய ரோல் என்ன? நான் எப்படி இந்த சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கேன்? ஆரம்ப கட்ட நிலையில எப்படி இருப்பாங்க? ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28. இந்த யாக்கோபு குறித்து வாசிக்கிறோம். 12வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:12. அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார். இது ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்.
கர்த்தருடைய வீடு, தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரம், வானத்தோடு நம்மை இணைக்கிற ஒரு ஏணி, கர்த்தரோடு நம்மை இணைக்கிற ஒரு இடம். கிறிஸ்துவின் சரீர நீங்களும் நானும் தேவனாலே பிறந்து அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரோடு தொடர்பு கொள்கிறோம். அதனாலதான் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்திற்கே நன்மை செய்ய கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த ஆயத்தமா? ஜெபம் பண்ண ஆயத்தமா? என் முகத்தை தேட ஆயத்தமா? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப ஆயத்தமா? அப்படி செய்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு அவர்களை நன்மையாக ஆசீர்வாதமாக வைக்க முடியும். ஆதியாகமம் 28 இந்த யாக்கோபு இந்த சொப்பனம் காணும்போது 13வது வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நாமும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. அந்த இடத்திற்கு யாக்கோபு ஒரு பேர் வைக்கிறார். 19வது வசனம், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு, பெத்தேல் அப்பத்தின் வீடு. பெத்தேல் என்பதற்கு the house of God, தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிவோம். இது தேவனுடைய வீடு. இது பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு ஏணியாக தேவனோடு நம்ம இணைக்கிற பாலமாக இருக்கிற ஒரு இடம் கிறிஸ்துவின் சரீரம். ஆனால் நல்லா கவனிங்க, நாள் சென்றது, அங்க ஹானர் கில்லிங், அங்க ஆணவ கொலைகள் தன்னுடைய பிள்ளைகள் பண்றாங்க. வசதி வருமானங்கள் எல்லாம் கூடுது, பொருளாதார ஆசீர்வாதம் கூடுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அதே இடத்திற்கு யாக்கோபு திரும்ப வரும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் வைக்கிறார். ஆதியாகமம் 35 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறார். ஆதியாகமம் 35:6 யாக்கோபும் அவரோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். தமிழ் லூஸ் இல்ல, எபிரேய லூஸ். அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவ தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். முதல் பேர் பெத்தேல், 2வது பேர் வைக்கிறார் ஏல் பெத்தேல். தேவனுடைய வீடுதான் ஏல் இல்லாத தேவனுடைய வீடாக மாறிவிட வாய்ப்புண்டு. தேவனுடைய வீடுதான் தேவனற்ற தேவனுடைய வீடு. ஹவுஸ் ஆஃப் காட் தான் வித்அவுட் காட். நம்மள நிறைய பேருக்கு, சிலருக்கு தெரிந்தவர்களுக்கு வாடகை வீடு, சொந்தமா வீடு வாங்கி வாடகை விட்டுருப்பாங்க. என்னுடைய வீடு தான், ஆனா நான் வாழல, வாடகை விட்டுருக்கிறேன், அங்க வேற யாரும் வாழல. அது போல இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரம் என்கிற திருச்சபை, தேவ பிள்ளைகள் இந்த உலகளாவிய சபையில, இந்த பிரான்ஸ்ல, யூரோப்ல, ஆசியாவில எத்தனையோ கர்த்தருடைய சரீரம் என்கிற கிறிஸ்துவின் சபை பெத்தேலாக மட்டும் இருக்கு. ஏன் பெத்தேலா இது? தேவனுடைய வீடு தான், ஆனா தேவன் இல்லாத தேவனுடைய வீடு. ஏன் இல்ல, வெறும் பெத்தேல். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆரம்ப கட்ட விசுவாசிகள் என இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது புரிஞ்சுட்டீங்க. பல பேர் பல வருஷம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதியாகமம் 28:19 வாசிக்கிறேன். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவன் ஊருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. திரும்பவும் சொல்றேன், யார் மனதையும் முன்கொடுத்ததுக்கல்ல. பல தேவனுடைய வீடு இந்த எபிரேய லூஸ் இல்ல, தமிழ் லூஸா இருக்கு. பழைய பேர் லூஸ். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியலன்னா உண்மையிலே லூஸ் ஆயிடுறாங்க. சில பேர் பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடும், சவுல் மாதிரி. 20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, நல்லா கவனிங்க, ஆரம்ப கட்ட விசுவாசிகள் எப்படி பேசுவாங்க? தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். எனக்கு நன்மை செய்து, வேலை கொடுத்து, விசா கொடுத்து, எனக்கு சரீர ஆரோக்கியம் கொடுத்து, எனக்கு அற்புதம் செய்து, கடன் அடைக்க செய்து, பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவங்க பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் எனக்கு ஆயுசு கொடுத்தா அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். கொடுத்தால் தேவனாய் இருப்பார். அற்புதம் செய்தால் தேவனாய் இருப்பார். இது ஆரம்ப நிலை. முதிர்ந்த விசுவாசி எப்படி பேசுவாங்க? யோபு 13:15. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டார், அவர் மேல் நம்பிக்கையாய். ஆரம்ப கட்ட விசுவாசிகள் இருக்கிறத ஏன் அழுத்தம் புரியுதா? பல பேருக்கு இன்னமும் இப்படிதான் இருக்கு. கொடுத்தால், நன்மை செய்தால், பணம், பொருள், ஆரோக்கியம், சுகம், பிள்ளைகள், கல்வி செல்வம், குழந்தை செல்வம், செல்வங்கள், மற்றவங்க பார்க்கும் போது மூக்கில் விரல் வைக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை கலந்து நான் வாழணும். இதையெல்லாம் செய்தால் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். பின்னாடி இன்னொரு சொல்ல வர நல்லா கவனிச்சுட்டு வர, இதெல்லாம் கொடுத்தாருன்னா ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். பவுல் சொல்றாரு ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசி, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாக முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களால் இருக்கிறோமே. மரணமானால் ஜீவனா, உடலா ஆரோக்கியமின்மையோ, வியாதியோ, நல்ல 2 படிக்கட்டை தாண்டி ஓடுன நாட்கள், பொருட்கள் நல்லா தூக்கின நாட்கள், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று முக்கியமான வார்த்தை சொல்றேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் மனசாட்சியில நிச்சயத்திருக்கிறேன். திருமணம் ஆகும் நிச்சயம் ஒன்று வைப்பாங்க. முன்னெல்லாம் 1 வருஷத்துக்கு நிச்சயம் பண்ணாங்க, அப்புறம் 6 மாசத்துக்கு நிச்சயம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு நிச்சயம் பண்ணாங்க, அப்புறம் 3 நாளைக்கு நிச்சயம் பண்ணாங்க. இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயம் பண்ணாங்க. உண்மையிலே இவர் தான் என் மனைவி, உண்மையிலே நான் இவர் என் கணவர். 10 வருஷம் கழிச்சு, திருமணமாகி 10 வருஷம் கழிச்சு நிச்சயமானவர்கள் இருக்கலாம். நிச்சயமா இவள் தான் போல, இவங்க தான் போல என்று நிச்சயம் இருக்கிறோம். ஏன் நிச்சயம் ஒரு பண்டிகை வைக்கிறாங்க? ஒரு உறுதிமொழி, வாக்குறுதி, உள்ளத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வது. நிச்சயமாக அடிப்படை அஸ்திவார உபதேசம் என்ன தெரியுமா? எபிரேயர் 6 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அஸ்திவாரம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இந்த அஸ்திவாரத்தை திரும்ப போடாதீங்க பவுல். நம்முடைய அஸ்திவாரம் என்ன? I believe in God. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறேன். நான் அவருடைய அன்பை விட்டு எதுவும் யாரும் பிரிக்க முடியாது, கொண்டு போட்டாலும் பிரிக்க முடியாது. அவருடைய நம்பிக்கை இது முதிர்ந்த மெச்சூர் விசுவாசியில் பேசுகிற வார்த்தை. ஆரம்ப கட்டத்தில் யாக்கோபு பேசுவாங்க, கொடுத்தால் ஆரம்ப கட்டத்தில் பிள்ளைகள். இப்ப தெரியுதா கிறிஸ்துவின் சரீரம் நிதானிக்காத இவ்வளவு பலவீனமா இருக்காங்க. 10 வருஷம் 20 வருஷம் ஊழியன்றாங்க. ஆனாலும் யாக்கோபை போலவே இன்னைக்கு பிரசங்க இடங்களிலும் பேசுகிறவர்கள் உண்டு. கொடுத்தால் அவர் கருத்தார். எனக்கு 41 வயசு ஆகுது. உங்க வயசு பாருங்க. கேட்கிற சாட்சிகள் அத்தனையும் 99%, ஏன் 100க்கு 200% சொல்லலாம், கொடுப்பதை வைத்துதான் சாட்சி. எங்கே எப்போது யார் இழந்ததை சாட்சியாக சொல்லி ரோல்ஸ் வடையை கொடுத்து வருகிறார். கர்த்தருக்கு கொடுத்தார், தப்பில்லை. 3 காரியங்களை சாட்சி சொல்றோம். தேவன் நாம் மகிமைப்படணும், பிசாசு வெட்கப்படணும், தேவ ஜனம் பக்தி விருத்தி. தேவன் நாம் மகிமைப்படணும், பிசாசு வெட்கப்படணும், தேவ ஜனம் பக்தி விருத்தி. அதற்காக நாம் சாட்சி சொல்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை உயர்த்தி சொல்கிறோம். ஆனால்
எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்தால் என் விசுவாசம் வரும். எனக்கு நான் கேட்கிற ஆண்டவர் செய்யலைன்னா அப்பையும் ஆண்டவருக்கு உண்மையாகவும் விசுவாசியாகவும் விசுவாசத்துக்கு உண்மையா இருக்குன்னா என்னை பார்த்து மாற்றம். என் விசுவாசத்தை ஆண்டவர் வளர்ப்பதற்கு எனக்கு கொடுக்கணுமா? என்னை வச்சு பிளாக் போர்டா வச்சு கரும் பலகையாக வைத்து எனக்கு இதெல்லாம் இல்லை, ஆனாலும் ஓடுகிறேன். இதை பார்த்து இதெல்லாம் இருக்கிறவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களாக தெரிந்து கொள்கிறார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பல வீரர்களை தெரிந்து கொள்கிறார். மேன்மை பாராட்டுகிறவங்க கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். யாக்கோபு குறித்து சொன்ன இல்லையா, எனக்கு இதை கொடுத்த ஆண்டவர் அவர் எனக்கு ஆண்டவர், எனக்கு இதை செய்தால் நான் அவருக்கு பிள்ளை. சரி, என்ன செஞ்சிருக்காரு? செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை காட்டி கொடுக்குற 2 சாமுவேல் 7வது அதிகாரம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறு பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமானான். ராஜா தீர்க்கதரிசியாகி நாத்தானை நோக்கி, பாரு, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நாம் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது என்றார். நன்மை செய்துக்க எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது முழு வெற்றி. தாவீதுடைய எல்லை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அரண்மனையில் இருக்கிறார். தீர்வில் ராஜா கட்டிய ஈராம் கட்டிய அரண்மனையில வசதியோடு இருக்கிறார். அப்போது தாவீதுக்கு வருகிற எண்ணம் என்ன? யாக்கோபு மாதிரி சொல்லல, எனக்கு இதெல்லாம் கொடுத்தால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பேன் மட்டும் இல்ல, இதெல்லாம் கொடுத்த பிற்பாடு தாவீது சொல்றாரு, நான் நல்ல வசதியா இருக்கிறேன், ஆனா உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டி இன்னும் திரைகளுக்கு நடுவிலே வாசமாய் இருக்கிறதே. மோசேயின் காலத்திலிருந்து தாவீது வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துலதான் தேவனுடைய பெட்டி, அவருடைய கற்பலகைகள், அவருடைய நியாயப்பிரமாணம், அந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தால் செய்யப்பட்டது திரைகளுக்கு நடுவில் இருந்தது. ஆனா நான் நல்ல வசதியா இருக்கிறேன். நல்ல வசதியா இருக்கும் போதாவது இது என்ன வர வேண்டும்? தாவீது தான் சொல்றேன், நான் நல்ல வசதியா ஒருவேளை கேட்டது அங்க கொடுத்து பிள்ளை இல்லாத இருந்த போது, விசா இல்லாத இருந்த போது, ஆரோக்கியம் இல்லாமல் இருந்த போது ஆண்டவர் நமக்கு கேட்டதை கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு கூட கொடுத்துக்க மாட்டாரு. அது கொடுத்த பிற்பாடாவது என்ன புத்தி வர வேண்டும்? நான் நல்ல வசதியா இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நீதானே தெரியும். கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய பணி, அவருடைய ஒன்று, அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. What can I do? தாவீதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறார்கள். கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசப்படும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். நல்ல எண்ணம், ஆனா 1 28வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு. 1 ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார். நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய். ஆலயம் கட்டப்படணும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்னை விட ஒரு அரண்மனையில் இருக்கணும், நான் என்னால் முடிந்த சகோதரிக்கு அத்தனை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு தாவீது ஆராதனை வீரர் நினைக்கும் போது கர்த்தர் அதை ரிஜெக்ட் பண்றார். You cannot build the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. ஏன்? நீ யுத்த மனுஷன், ரத்தத்தை சிந்தினாய். அப்ப ரத்தம் சிந்துகிறவர்கள் ஆலயத்தை கட்ட முடியாதா? புதிய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்துகிறவர்கள் யார்? 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவித்தது. பழைய ஏற்பாட்டில் தாவீது சிந்திய ரத்தம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சரீரம் இல்லதென்று நிதானித்து அறிவோம். அதை நிதானித்து அறியாதவர்கள் பலவீனர்களும் வியாதியுள்ளவர்களும் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். சரீர வியாதி, சரீர பலவீனம், சரீர மரணம் அல்ல. ஆவிக்குரிய பலவீனம், ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய மரணம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற யாக்கோபு போன்றவர்கள், யோபு போன்றவர்களாக மாற வேண்டும்.
யாக்கோபு போன்றவர்கள் தாவீதை போல நினைத்து பேச வேண்டும். தாவீதை போல் நினைத்தாலும் பேசினாலும் ஆலயத்தை கட்ட முடியாதான். தாவீதே கட்ட முடியாதான். ஏன் கட்ட முடியாதான்? இறுதியா நல்லா இருக்கு, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு கை சுத்தமா. தமிழ்ல நம்ம தேவ பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர் நம்ம விசுவாசிகள், பிலீவர்ஸ். பிரெஞ்சுல விசுவாசிகளுக்கு பிரெஞ்சுல சொல்ற வார்த்தை அழகான வார்த்தை, மட்டும் இல்ல. ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? உண்மை உள்ள மனுஷன். ஒரு கணவன் மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை உள்ள மனுஷன். பிரெஞ்சுல விசுவாசிகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு சொல்ற பேர் ஃபிடேல் அப்படின்னா தமிழ்ல உண்மை உள்ளவர்கள். உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒளி இருப்பின் வாக்கில் உண்மை. உள்ளத்தில் ஒளி இருப்பின் வாக்கில் உண்மை. உள்ள வெளிச்சம் இருந்துச்சு, திறந்த புஸ்தகமா இருக்குன்னா கை சுத்தமா இருக்கு. தாவீது கை சுத்தமா இல்லை. ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல சகோதரர்களை பகைக்கிறவர்கள், மனுஷ கொலைபாதகர்கள், ரத்தம் சிந்துகிறவர்கள் ஆலயத்தை கட்ட முடியாது. கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்காற்ற முடியாது. ஊழியனா செய்ய முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே என்ன வேணாலும் பண்ணலாம். கொஞ்ச நாள் ஓடும். கரண்ட் போனதுக்கப்புறம் ஃபேன் ஓடும் பாருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் ஓடும் பாருங்க. அதான் கொஞ்ச நாள் ஓடும். கரண்ட் இருக்க. தேவ அன்பு இல்லாம ஊழியெல்லாம் பண்ண முடியாது. பகை, விரோதம், கசப்பு, கோபம் ஊழியனுக்கு ஆகுமா? வெளியே இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிவோம். இதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். This is called happy Christmas. This is called communion service. This is called church. கிறிஸ்துவின் சரீரம் இங்க அன்பு தான் ஆட்சி செய்கிறது. அன்பின் ஆட்சி. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். அங்கு ஆட்சி செய்வது அன்பு. அன்பே பிரதானம். அந்த அன்பு இருந்துச்சுன்னா ஆவியானவருடைய வரம் பெறணும்னு எல்லாரும் விரும்புறோம். ரோமர் 5:5 படி ஆவியானவர் கொடுப்பதெல்லாம் வரம் என்றால் தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவரால் தான் நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அவ அன்புள்ளவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய வரம் பெற்றவர்கள் தானே. இந்த வரம் துள்ளாது. இந்த வரம் கைக்கு வளராது. ஆவிக்குரிய வரம் பெற்றவர்கள், தேவ அன்பு பெற்றவர்கள், தேவ அன்பை பெற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய வரம் பெற்றவர்கள், கிஃப்டட் பீப்புள். யாரு? அன்புள்ளவர்கள். சகலத்தை சகித்து பொறுத்துக்கொள்ளும், டாலரேட் பண்ணும். தெசலோனிக்கேயர் 2:7 பவுல் தெசலோனிக்கே சபைக்கு ஊழியம் செய்யும்போது சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 2:7 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டு பால் கொடுக்கிற தாயானவர் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். தாயானவள் பால் கொடுக்கிற தாயை போல பட்சமாய் இருந்தோம். அதே தெசலோனிக்கே சபைக்கு 11வது வசனத்தில் வாசிக்கிற 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். தாயை போல பட்சமாய், பால் கொடுக்கிற தாயை போல பட்சமாய் காப்பாற்றி பட்சமாய் நடந்து தன்னையே கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்து அவர்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து அம்மா மாதிரியும் அவள் சின்னப்பர் தெசலோனிக்கே சபைக்கு இருந்தார். 11:12 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிக்கையும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். யாரிடத்துல தகப்பன் பேர் நடந்துள்ளோம்? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்க பாத்திரனாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் எச்சரிப்பது போல், தகப்பன் தேர்தல் புத்தி சொல்லுகிறது போல் சொல்ல முடியும். கிறிஸ்துவின் சரீரம் என்னது அறிந்து அங்க அன்பு ஆட்சி செய்யும். அன்பு இல்லாதவர்கள், பகையோடு இருக்கிறவர்கள் ஆலயம் கட்ட முடியாது. நான் சொல்லுகிற கட்டிடம் அல்ல, ஆலயம். இந்த ஆலயத்தை சாலமோன் தான் கட்டினார். சாலமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன் ஆஃப் பீஸ்.
சமாதானம் உள்ளவர்கள் தான் ஆலயம் கட்ட முடியும். சமாதானமானவர்கள் தான் ஆலயம் கட்ட முடியும், ஊழியம் செய்ய முடியும். சாலமோனுக்கு இன்னொரு பேர் எதிரியான தேவனுக்கு பிரியமானவர். தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் தான் ஆலயம் கட்ட முடியும், ஊழியம் செய்ய முடியும். ரத்தம் சிந்துகிற பகைக்கிறவர்கள் ஊழியம் செய்ய முடியாது, அடுத்தவரை கட்டி எழுப்ப முடியாது. இந்த சாலமோன் ஆலயம் கட்டும் போது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் சாலமோன் சொன்னாரு, 1 ராஜாக்கள் 8:27, தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவார். 1 ராஜாக்கள் 8:27, தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இது வானங்களும் வானாதி வானங்களும் உண்மைக்குள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம், இவ்வளவு பெரிய ஆலயத்தை அரண்மனையை போல சாலமோன் கட்டினார். இது ஏமாத்திரம், வானாதி வானங்கள் உண்மைக்குள்ளாதே. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் இதே சத்தியத்தை சொல்றார். அப்போஸ்தலர் 7:46 வாசிக்கிறார். இவன் தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினாலே யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். 2 சாமுவேல் 7 வாசிக்கிறோம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆலயம் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். கையினால கட்டின ஆலயத்திலே இருக்க மாட்டாருன்னா வாடகை கட்டிலே இருக்க போறது. ஆண்டவர் இங்க புல்பிட்ல இருக்கிறாரு, அப்புறம் அங்க போனோன்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைகிறாரு, அப்படியே கதவை விட்டு வெளியே போய் அந்த கதவை விட்டு வெளியே கடவுள் இல்லையே. அப்ப கடவுள் இருக்கிற இடம் மூலஸ்தலம், பலிபீடம், மைக்கு பிடிச்சா கடவுள் இருக்கிற இடம் கிடையாது. கையினால் கட்டப்பட்ட கோயிலே இருக்க மாட்டாராம், வாடகை இருக்கிறதுல இருக்க போறாரு. ஐயோ, அப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24 அத்தேனே மாஸ் மேடையில் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் 17:24, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. சாலமோன் சொன்னதை, ஸ்தேவான் சொன்னதை பவுலும் சொல்றாரு, இயேசுவும் சொன்னார். யோவான் 2வது அதிகாரம் 19 வாசிக்கிறேன். சாலமோன் கட்டிய ஆலயம். நான் பேசுறது நீங்க நல்லா கவனிச்சுவாங்க. எங்க ஆரம்பிச்சோம்? கிறிஸ்துவின் சரீரம் என்னது என்று நிதானித்தறிங்க. தாவீது கட்ட விரும்பினார், சாலமோன் கட்டினார். அந்த ஆலயத்துல அவர் அங்க பிடிச்சி வச்சு உள்ள வைக்க முடியாது. அது ஸ்தேவான் சொல்றாரு, பவுலும் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. யோவான் 2வது அதிகாரம் 19, இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். என்ன பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்னு 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்ப எது கிறிஸ்துவின் சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம் என்னது என்று நிதானித்து அறிந்தால் பலம், சுகம், வாழ்வு. நிதானித்து அறியாதவர்கள் பலவீனம், வியாதி, மரணம். கட்டிடம் அல்ல, பொருட்கள் அல்ல, ஊடகமோ டெக்னாலஜியோ அல்ல, சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆலய பொருட்கள் அல்ல, மனிதர்களும் அல்ல. இங்க தேவனுடைய ஆலயம் என்பது கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு இயேசு சொன்னார். இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க. அப்ப அங்கிருந்து யூதர்கள் சொல்றாங்க 20, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் செஞ்சது. 46 வருஷம் சாலமோன் கட்டினார். இவரு நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன்றாரு. அப்ப இந்த ஆலயம் எது? கிறிஸ்துவின் சரீரம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். We are the temple of God. You are the temple of God. கட்டிடம் அல்ல, நீங்களும் நான் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப ஆண்டவர் நம்ம அற்புதம் செய்ய அவர்கிட்ட கேட்கக்கூடாதா? யாக்கோபு திருப்படத்தனமா பேசினாருங்களா அப்படின்னா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். சிறந்த வழி சங்கீதம் 91. பியூட்டிஃபுல்லான வசனங்கள். இந்த கோணத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் உண்மையா இங்க வாசிக்க நேரம் இல்லாதனால வாசிக்கல. சங்கீதம் 91:14 நல்லா கவனிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பார்.
வாஞ்சை இருந்துச்சுன்னா விடுதலை. அடுத்து, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்கிறான். ஆண்டவர் எனக்கு உயர்ந்த ஹை செக்யூரிட்டி பாதுகாப்பு அடைக்கலம் கொடுக்கணும், அவர் என்னை விடுவிக்கணும் அப்படின்னா அவர் மீது வாஞ்சையாயிரு, அவரை அறிந்து கொள். சிம்பிள். அவன் என்னிடத்தில் வாஞ்சை, உள்ளத்துல ஆசை, ஆண்டவர் மேல காதல். என் மாமா தாய் மாமா எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்றேன். எனக்கு திருமணமாகி 15 ஆண்டு ஆகுது. திருமணமான முதல் 1-2 வருஷத்துல என் தாய் மாமா ஒரு 4 பிள்ளைங்க டிஜான்ல ப்ராஃப் டிஸ்வாஜோவா ஹிஸ்டரி வரலாற்று ஆசிரியராக ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பணியாற்றி இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார். எங்க அம்மாவுடைய அண்ணன் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியா போனவர். அவர் என்கிட்ட திருமணமான புதுசுல என்னை மருமகனே தான் கூப்பிடுவார். பாசமா, மருமகனே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சொல்றது நல்லா கேள்வி, நான் பேசுறது உனக்கு புரியும் என்கிட்ட தான் சொன்னேன். என்ன சொன்னார்னா, அன்புல 3 அன்பு இருக்கு. கிரேக்க வார்த்தை பிலாஸ், எரோஸ், அகாப்பே. முக்கியமான 3 அன்பு கிரேக்கத்தில். பிலோசோபி, சோஃபினா ஞானம், விஸ்டம். பிலாஸ்னா ஸ்நேகிதன், ஞானத்தின் ஸ்நேகிதன் தான் பிலோசோபி. அந்த நட்பு பிலாஸ், அது ஒரு அன்பு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இல்ல, திருமணமானதுக்கு அப்புறமும் இல்ல. சில பேர் திருமணமானதுக்கு இருந்தாங்க, ஆனா முக்காவாசி கெட்ட நண்பர்கள். அதாவது துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிற தவறான ஜென்ம சுபாவம் உள்ள நண்பர்கள். ஆவிக்குரிய நண்பர்களா நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த யோனதாப் அம்னோனுக்கு இருந்த மாதிரி தாமாரை சந்திக்க ஆலோசனை கொடுத்த மகா தந்திரவாதி யோனதாப் சிநேகிதன் தான். ஆனா எரோஸ்குள்ள வரும்போது அந்த காமத்தன்பு, கணவன் மனைவிக்குள்ளான அந்த எரோட்டிக்கல் லவ் வரும்போது பிலாஸ் மறந்துடும். மருமகனே, என் மாமா என்ன சொல்ற பிலாஸ் எரோஸ்குள்ள வரும்போது திருமணமானதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட முன்ன மாதிரி இருக்க முடியாது. அந்த பிலாஸ் போயிடும், எரோஸ் வந்துச்சு. அகாப்பைக்குள்ள போயிட்டா எரோஸே போயிடுப்பாங்க. இப்ப சொல்லு, தேவ சமூகத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்றவங்கலாம் அந்த காம தின்பத்தை மறந்தான் இருக்கிறோம். உறவுகளை, கணவன் மனைவிய மறந்துட்டு எனக்கு பிலாசபி இல்ல, எரோஸும் தேவையில்லை, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டும், உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல இருக்க வேண்டும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, இனி வரும் காலம் புரியனதானபடியால் அப்படின்னு 1 Corinthians 7 பவுல் சொல்றாரு. உள்ளவர்கள் இல்லாதவங்க இருக்கணும், இல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். முடிஞ்சு போச்சு. எனக்கு இதெல்லாம் இல்லை, ஆனா அதெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சுக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு நினைச்சுக்கணும். இது என்ன கேட்குது? உள்ளவர்கள் இல்லாதவர் போல இருக்கணும். என் வீடு இருக்கு, புள்ள இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐ டோன்ட் ஓன் இட், ஐ ஜஸ்ட் அவேல் இட். எல்லாருக்கும் ஆக்சிஜன் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பண்றவங்க அதிகமா அனுபவிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆக்சிஜன் இருக்கு. ஓடுறவங்க ஸ்போர்ட்ஸ் பண்றவங்க அதிகமா எடுக்கிறாங்க. அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஐ டோன்ட் ஓன் இட். நான் சொந்தக்காரன் அல்ல, நான் அதுக்கு அதிகாரி அல்ல, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல இருக்கு. எனக்கு இதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் இருக்குதுங்க, இல்லைங்க. எதுங்க இருக்கு, எதுங்க இல்லை? கிறிஸ்துவே நிரந்தரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நம்ம விட்டு ஒரு நாள் எடுபடும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல அப்படிதான் ஆண்டவர் மரியாதை சொல்றார். No one can take from you. யாரும் உனக்கு எடுக்க முடியாது. எதெல்லாம் எடுத்துடலாம். இயேசுவை நம்ம விட்டு யாரும் எடுக்க முடியாது. அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும். கிறிஸ்துவின் சரீரம் இல்லதென்று நீதான் தெரியும். நான் வாசிச்சை போல அந்த வசனத்திலே தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய அறிய உடல் பலவீனமா தெரியாது. அவருக்கு பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்கும். அவர் கிருபை போதும், ஓடிக்கிட்டே இருப்போம். யோபு எழுதுறாரு, கார் மேகம். அந்த வசனத்தை நீ வீட்டில் தேடி வாசித்து பாருங்க. இந்த வசனம் ஞாபகம் வர்றதுனால அதை எங்கே போய் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். யோபுல 26:8 தண்ணீர்களை அவர் தம்முடைய கால் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதில் வாரத்தினால் மேகம் கீழவில்லை.
கருத்த மேகம், கார் மேகத்தினால, தண்ணி இருக்கிறதுனால மேகம் கிழிவா போகுது? மேகமே கிழியாதுல்ல. பாடு என்ன செய்ய போகுது? மேகத்தையே, கால் மேகத்தையே மேகம் கிழியாதது போல இக்காலத்து பாடுகள் இனி நம்மளுக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை இல்லை. என்ன ஆயிடப்போகுது பெருசா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையால வேற என்ன நடக்குது? நடந்துட்டு போகும். அவர் தப்பித்து செல்ல வழி உண்டாக்குகிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியதான். கிறிஸ்துவின் சரீரம் இல்லதென்று நிதானித்து அறிகிறோம். மத்தேயு 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானம் குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, இட்ஸ் நாட் ஒன்லி பிசிக்கல் டெசர்ட், பிசிக்கலி இருக்கிற அந்த டெசர்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெசர்ட், ஆவிக்குரிய வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் நின்று யோவான் சொல்றாரு, எப்படி அந்த காலத்து ரிலீஜியஸ் பீப்புள் அவர் கூப்பிட்டாரு. 7வது வசனம், விரியன் பாம்பு குட்டி. ஏன் அப்படி கூப்பிட்டாரு? எந்த பாம்புடைய குட்டி? இந்த பாம்புடைய அப்பா யாரு? ஏதேன் தோட்டத்தில் இருந்த பாம்பு. அது என்ன பண்ணுச்சு? கடவுளை விட்டு அந்த பாம்பு ஆதாமையும் ஏவாளையும், தேவனை விட்டு பிரித்தது. ஆதாமையும் ஏவாளையும் கூட பிரித்தது. பிசாசு பாம்பு பிரிக்கிறோம். பாம்பு குட்டிகள் என்ன அர்த்தம்? பிரிவினை மாதிரி, எப்போதும் இணங்காது, எப்போதும் சேர மாட்டாங்க. நான் சொல்றது மற்ற பிரிவினை இல்லை. தாய் விட்டு அது இல்லை, இரவையும் பகலையும் பிரித்து அது இல்லை, எக்லேசியா இந்த உலகத்தை விட்டு அது இல்லை. நமக்குள்ள யோவான் 11வது அதிகாரம், இயேசு சிலுவையில் ஏன் மரித்தார்? கிறிஸ்துவின் சரீரம் என்று நிதானித்து அறிவோம். காய்பா சொன்ன வார்த்தை 52வது வசனம், யோவான் 11:52. இயேசு யூத ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? யூத ஜனங்களுக்காக மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் தான் சிதறி இருக்கிறாங்க. டயாஸ்போரா, டிஸ்பர்ஸ், சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்னா சேர்க்கணும். கணவன் மனைவி சிதறி இருக்கிறாங்க, கோர்ட்டு ஏறல, ஆனா இல்லீகலா பிரிஞ்சிருக்கிறாங்க, லீகலா இல்லீகலா பிரிஞ்சிருக்காங்க. ஒரே வீட்டுல தான் இருக்காங்க, பிள்ளைங்களா நடந்திருக்கலாம். அதுக்கு பேரு வியால் கான்ஜுகல் ஃப்ரெண்ட்ஷிப். தெரியுமா? வியால் கான்ஜுகல். திருமணம் ஆனதுனால அநேக கணவர் மனைவி கற்பழிக்கிறார். அது வியால் கான்ஜுகல். கல்யாணம் ஆயிருக்கு, கான்ஜுகல் ஆயிருக்கு, அது வியால். பைபிள் எழுதிருக்கு. யோவான் 1வது அதிகாரம், தேவனாலே பிறந்தவர்கள் என்ற அந்த வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 1:13. தேவனாலே பிறந்தவர்கள் யாரா? அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். நிறைய பிள்ளைகள் புருஷ சித்தத்தினால பிறந்தது, மாம்ச சித்தத்தினால பிறந்தது. அது பேர் வியால் கான்ஜுகல். மனைவிக்கு துணையாக, ஆறுதலாக, பக்கத்துல அவங்களுக்கு உதவி செய்ய, காலமுக்க, முதுகமுக்க, பாத்திரம் தேய்க்க, கூட சேர்ந்து உதவி செய்யாமல் தன்னுடைய பசிக்கு மட்டும் ஒரு உணவாக மனைவியை நினைப்பவர்கள். வெளியே யாருக்கு சொல்ல முடியும்? எங்க போய் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள எத்தனை வியால் கான்ஜுகல் நடக்குது தெரியுமா? நான் சொல்றது ஆவிக்குரிய விபச்சாரம். விபச்சாரங்களே உலக சேகம், தேவனுக்கு விரோதமான. உடனே வியால் கான்ஜுகல்னா அங்கேயே போயிட்டு அங்கேயே இருக்காது, வெளியே வாங்க, அங்கேயே இருக்க வேணாம். அது சப்ஜெக்ட் முடிச்சுட்டாங்க. இப்பயே உலக சேகம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருக்கிற கற்பழிப்பு. இன்னைக்கு இருக்கிற அந்த மரபற்ற, அறமற்ற, ஆவிக்குரிய ஒழுக்கமற்ற வாழ்வு. இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இதெல்லாம் இல்லாம நான் நிதானித்து அடைந்தால் பலவீனம் இல்லை, வியாதி உள்ளவன் இல்லை, நான் மறிக்க மாட்டேன். புரியுதா? கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர், பவுல் உருவாக்கிய சபை, ஸ்தாபகர், ஃபவுண்டர், பாஸ்டர், அவர்தான் நிறுவனர்.
அந்த கொரிந்து சபைக்கு பவுல் கடிதம் எழுதுறாரு. 1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனை குறித்து வேற எங்கேயுமே வரல. அப்போஸ்தலர் 17 தான் அவரை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 18:17. அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனை குறித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார். கொரிந்து பட்டணத்தில் பவுலை ஒரு ஜெப ஆலய தலைவன் ஏற்றுக்கொண்டார். அவர் பேரு சொஸ்தேனி. எப்படி நிக்கோதேமு ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவோடு பேசினாரோ அதுபோல பவுல் கிட்ட ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து பேசினார். அவர் பேர் தான் சொஸ்தேனி. இங்கேயும் 1:1 மட்டும்தான் அவர் பேர் வருது. இந்த சொஸ்தேனி அடி வாங்குறார் கொரிந்து பட்டணத்துல. ஆனா கொரிந்து பட்டணத்துக்காக பவுல் ஒரு கடிதம் எழுத போறாருன்னு, என்ன அடிச்சா நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு இல்லை, அடி வாங்கின அந்த பட்டணத்துக்கு பவுல் எழுத்து பணி செய்யறாரா, நான் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறது சொஸ்தேனியும் சேர்ந்து செய்தால் அவர் பேரை எங்கேயுமே கேட்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் நாம் நிதானித்து அறிந்து பணியாற்றணும்னா அடி வாங்கினவர்கள், முதல் மரியாதை கொடுக்காதவர்கள், நாம் அவமானப்படுத்தி அசட்டை பண்ணி ஒதுக்குகிறவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். பவுலோடு கூட நின்று ஊழியம் செய்ய வேண்டும். பவுல் சொல்றாரு, தான் உருவாக்கிய சபை எப்படி இந்த சபை இருந்துச்சு. 1 அதிகாரம் 5வது 7வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பூரணமான சபை, எல்லா உபதேசம் எல்லா அறிவும் இருந்துச்சு. 7வது வசனம், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் எல்லா வரமும் கிரியை செய்யுது. அப்படி ஒரு சபை இப்ப இருக்குதான்னு கேட்டா எனக்கு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா கொரிந்து சபை எல்லா வரமும் கிரியை செய்யுது. அங்க உபதேசம் இருந்தது, பூரணம் இருந்தது. ஆனா பவுல் எழுதுறாரு 1 16வது அதிகாரம் 10வது வசனம், தான் உருவாக்கிய சபை, சொஸ்தேனை கூட வச்சு எழுத்து பணி செய்த சபை, எல்லா அறிவிலும் உபதேசத்திலும் பூரணமான சபை, எல்லா வரத்திலும் குறைவில்லாத சபைக்கு பவுல் சொல்றாரு 1 16:10, இளம் ஊழியன் தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானாகி அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஒரு இளம் தீமோத்தேயுவும் பூரணமான சபைக்கு தேவை. நாங்க எல்லாத்தையும் பூரணமானவங்க, அறிவிலும் உபதேசத்திலும் வரத்திலும் பூரணம் உள்ளவர்கள், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். எங்களுக்கு பவுல் மட்டும் போதும் அப்படி இல்லை, தீமோத்தேயு. சரி, அதுதான் அடுத்த வசனத்தை கவனிங்க. ஒரு நகைச்சுவை அங்க இருக்குது. 12வது வசனம் பைபிள்ல தான் எழுதி இருக்குது. 1 16:12, சகோதரனாகிய அப்போலோவை குறித்தவர்களில் சகோதரருடைய கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். அப்போலோ கொரிந்து சபை, நான் நிறுவன சபை, வந்து நீ ஊழியம் செய்வா அப்படின்னு கெஸ்ட் ஸ்பீக்கர் அப்போலோ, அனல் தெரிக்க பேசுகிற அப்போலோவை பவுல் வேண்டிக் கொண்டாங்க, வந்து ஊழியம் செய்வாங்க. எந்த சபைக்கு? யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை, எல்லா உபதேசத்திலும் அறிவிலும் தேறின பூரணமான சபைக்கு தீமோத்தேயு இளம் ஊழியனும் வேண்டும், சொஸ்தேனையும் வேண்டும், அப்போலோவும் வேண்டும். அப்போலோவை வேண்டிக் கொண்டேன், ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. யோசிச்சு பாருங்க, பவுலும் அப்போலோவும் அந்த முதல் நூற்றாண்டு சபை காலத்தில் எப்படி இருந்தாங்க? பவுண்டர் கூப்பிடுறாரு, வந்து உதவி செய்ப்பா சபைக்கு, அட்லீஸ்ட் அவங்க எல்லாத்தையும் பூரணமானவங்க, பூரணத்தை காத்து கொள்ளவாவது நீ வேணும், கொஞ்சம் உதவி செய்ய சொன்னா எனக்கு வர மனசுல போய் அப்படின்ட்டு. இப்ப பவுல் கொரிந்து சபை எழுதுறாரு, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் வருவான். ஆனா நான் கேட்டுக்கப்பா, வர மனசு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, வருவான். ஃபவுண்டர் பாஸ்டர் கூப்பிட்டு கெஸ்ட் ஸ்பீக்கர் வர மனசு இல்லைன்னு சொன்ன காலம் போய் கெஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிட்டு பாஸ்டர்ஸ்க்கு அல்லது ஃபவுண்டர்ஸ்க்கு ஆனா என் விருப்பம் மனது இல்லைன்னு சொல்ற காலமா இன்னைக்கு மாறி. அன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கருக்கு மனசு இல்லைன்னு விருந்தாளியா வந்து பேசுறவர் சொன்னார், எனக்கு நற்சமயம் வரைக்கும் போது நான் வரேன், மனசு இல்லை. ஏன் கொரிந்து சபை வந்து பிரசவம் பண்றதுக்கு ஊழியம் பண்றதுக்கு மனசு இல்லையா? கூப்பிட்டு வருவான் அப்படின்னு எழுத வேண்டியது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்போலோ வரது ரெடியா இருக்காரு, பவுல் வேணான்றாருப்பா. அப்போலோவா தான் சொல்றோம், பவுலை தான் பார்த்துட்டு காது உள்ளவர்கள் சபையை பக்தி விருத்தி அடைய கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் பயன்படுத்த. பேதுரு மீன் பிடிச்சி வளர்க்கி என்ன பண்ண தெரியுமா? செய்ய காட்டினார். கூட்டாளிகள் வந்தாங்க, சேர்ந்து பிடிச்சாங்க, வலையை கிளியாதவைக்கு மீன் பிடித்தார். நானும் செய்ய காட்டினேன். எத்தனை பேர் இணைய போகிறீர்கள்? எவ்வளவு நாள் வாழ போறோம்? ஒரு வார்த்தை சொல்லவா? நம்ம என்னமோ பண்ணிட்டோம் சொல்றோம்ல,
வருஷத்துல அர்த்தம் நடந்துச்சு, இல்லை இத்தனை பேர் வச்சு போட்டாங்க, இவ்வளோ ஊழியர்கள் பண்றோம், சபை நடத்துறோம், ஸ்தாபனம் நடத்துறோம், என்னமோ பண்றோம். வில்லியம் கேரி 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டன்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துக்கு வந்து 200 வருஷத்துக்கு சாட்சி கிடையாது, ஆன்லைன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, 42 மொழியில பைபிள் மொழி பேசுறாங்க. பலாரும் ஒரு அறை எப்படி ஓங்கி ஒரு அறை விட்ட மாதிரி இருக்கு வில்லியம் கேரி வாழ்க்கை. எனக்கு இன்டர்நெட்ல ஆன்லைன்ல 42 மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்த வில்லியம் கேரி எங்க சொந்த மொழியில பைபிள் படிக்க முடியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு உள்ள ஆட்களை பார்க்கும்போது காமெடியா இருக்கு. லூசிஃபர் சொமாட்டில் இருக்கான் தெரியுமா? அவனுக்கு வேலையே இல்லை. அவங்களே அடிச்சு செத்துட்டு கிடக்குறாங்க. நம்ம போய் என்னடா பண்றோம்? அவங்களே நான் கழிச்சு போயிடுவாங்க. பிசாசு வெயிட் பண்ணிட்டு இப்ப ஆண்டவர் எப்ப வருவாங்க? இவன்கிட்ட என்ன மட்டும் போயிட்டீங்க. வரவர் ரொம்ப மோசமா. இப்ப நான் பேயா இவங்க பேயா? நான் கூட நல்லவன் போல. ஏன்னா இயேசு சாமி சொன்னாரு, போய் பிசாசுகிட்ட ஒற்றுமையை கற்றுக்கொள்ளுங்க. ஒற்றுமை சங்கம் நடத்துகிறவர் லூசிஃபர். ஜாதி வெறி, ஊர் வெறி, தங்கம் பைத்தியம், தங்க பைத்தியம், கோல்டு பைத்தியம். கோல்டு பைத்தியம், கோல்டு பைத்தியம் சொல்லுங்க. பிசாசு யோசிப்பான், நான் பரலோகத்தை பார்த்துட்டு வந்தவன். நீங்க அங்க போறவங்க, நான் அப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பல கோடி வருஷம் இருந்துட்டு வந்தவன் சொல்றேன். போகவே இல்லை. அதுக்கே இவ்வளவா? அங்கிருந்து வந்து பேயானவன், நீ போகாமலே பேயாயிருக்கீங்க. வந்த எக்ஸிசிட்டில நானே பேயாயிட்டேன். நீ போறதுனாலே பேயாயிருக்கீங்கன்னா நீ எல்லாம் என்ன பண்ண போற? இல்லை, இப்படி பிசாசு யோசிப்பானோ ஒரு யோசனை. அதனால இந்த கசப்பான உண்மையை சொல்லி இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானித்து அறிய பலவீனமோ வியாதியோ மரணமும் இல்லாம பலமும் சுகமும் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்களாக கிறிஸ்துவின் சரீரம் உள்ளதான் அறிவோம். தூங்குகிறவர்கள் எழுப்புவதற்காக கடைசி நகைச்சுவையாக சில உண்மைகளை, தகவல்களை, அதிர்ச்சிகள் தகவல்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது. காது உள்ளவர்கள் கேட்டதற்காக கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி ஜெபம் செய்வோம். இது வார்த்தை எங்கள் கோல், எங்கள் தடை. இலவசமாக பெற்று இலவசமாக புறப்பட்டு போங்க. ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புவதை போல அனுப்புகிறேன். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில், இனி வருகிற நாட்களில், குறுகிய காலத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், பேசுகிற எனக்கும் கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிகிற அறிவு சொஸ்தினி, தீமோத்தி, அப்போலோ, பவுலுக்கு வேண்டும். கொரிந்து சபைக்கே வேண்டும், எங்களுக்கும் வேண்டும். இணைந்து வலை கழித்து போகாதவர்களுக்கு மீன்களை பிடிக்க ஆத்மாதாய சுவிசேஷ மிஷனரி பணி தீவிரமாக தேறினவர்களுக்கு ஞானத்தை பேசுகிறோம். எல்லாரும் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு போராடி பிரயாசப்படுகிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். பாவிகளாக நீர் பெறுகிறார், நாங்கள் சிறந்த நீர் பெறுகிறார். இரு பாதங்களும் மெதுவாக முத்தம் இருக்கிறோம், அன்போடு முத்தம் இருக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நடத்தீர். என் பாவங்களை சுமந்து கொண்டு உங்களுடைய எழுப்புகளால் குணமாக்கும். உன்னை இன்னும் பாசம், அன்பு, உலக கவலைகளை மறக்க உதவி அவரை கொண்டு கொண்டார் என்கிற அந்த கிருபை தார். தயாரினையும் குடும்பத்தையும் ஆசை, மனைவி ஆசை இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளுக்காக சொல்லுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவருடைய தாயார் ஸ்திரீகளுக்கு பாக்கியம், அந்த ஆண்டவருடைய தாயாருடைய கிருபை இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் உண்டாகும். கர்த்தருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தின அந்த புண்ணியம் இது.
இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய அமைதி, ஒவ்வொரு வாலிப பெண்களுக்கு மரியாதைக்கு உண்டான கிருபை உண்டாகும். வயதான தாய்மாருக்காக சொல்லிக்கும், வீட்டுல எல்லா வேலையும் செய்கிற பெண்மணிகளை, வீர மகைகளை ஆசீர்வதி. யார் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரத்தையே நோக்கி பார்க்க இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைந்த உள்ளங்களை கட்டுவீராக, கல்லான இருதயங்களை உடைப்பீராக, அவர்களை காயப்படுத்தும். இன்னும் வீர சேனையாக செயல் வீரராக செயல்பட கிருபை உண்டாகும். மங்கி என்கிற திரி அணைக்காதவரே, நெருங்க நாளை முடிக்காதவரே, இதை செய்வீராக. இந்த ஜபத்தை எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.